தாவேக் அரசு தனது முதல் பட்ஜெட்டிலேயே தோல்வியடைந்துள்ளதாக திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மதிப்பிற்குரிய நிதித்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் அவர் பேசுகிற போது சொல்லியிருக்கிறார், கடன் எல்லாம் வாங்குவதையெல்லாம் குறைக்க முடியாது, மத்திய அரசனுடைய அனுமதியோடு தான் நாங்கள் கடன் வாங்குகிறோம், கடன் வாங்குவது அதிகரித்து கொண்டுதான் போகும் என்பதை ஒரு ஒப்புதல் வாக்குமூலமாகவே தெரிவித்திருக்கிறார். ஏறத்தாழ 7,000 கோடி ரூபாய் கூடுதலாக இன்றைக்கு ரெவன்யூ டெபிசிட் வருவாய் பற்றாக்குறையை அவர்கள் சொல்லுகிறார். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்தீங்கன்னா நாம் இருக்கும்போது 3,93,000 கோடியாக இருந்தது, இப்போது 4,05,000 கோடியாக அது அதிகரித்திருக்கிறது. எனவே இந்த அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டு என்னென்ன விஷயங்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக தெரிவித்ததோ அந்த விஷயங்களிலே கூட இந்த அரசு முற்றிலுமாக இப்போது தோல்வியடைந்திருக்கிறது என்பதை இந்த அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கெல்லாம் இன்றைக்கு முலாம் பூசப்பட்டு வேறு பேரிலே இந்த திட்டங்கள் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறதை ஒழிய திட்டங்களுக்கான உரிய நிதிகளை கூட பெருமளவில் விடுவிக்கவில்லை.